தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சித்திரை திங்கள் 25ஆம் நாள் வியாழக்கிழமை 8/5/2025 காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் நேரடியாக கலந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் புக்கிங் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதற்கான தகவல்களை கோவில் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்கள் இதோ உங்களுக்காக. ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்ற தகவலை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மே 29ஆம் தேதிக்கு மேலே தான் என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா வெப்சைட் அப்போ தான் ஓப்பன் ஆகும். வெப்சைட்டுடைய டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 விதமான டிக்கெட்டுக்களை புக் பண்ணலாம். 200, 500 ஓகேங்களா. 500 டிக்கெட்டில் ஒருத்தர் 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். 200 rupees டிக்கெட்டில் ஒருத்தர் 3 டிக்கெட் புக் பண்ணலாம். ஒருத்தரை 200ம் 500ம் புக் பண்ண முடியாது. ஒரு மொபைலில் ஒரு டிக்கெட்டு தான் புக் பண்ண முடியும். இலவச தரிசனத்திற்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கோவிலுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போனீங்க அப்படின்னா இலவச தரிசனத்தில் நீங்கள் திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இணையதள முகவரிகளை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எப்போ முன்பதிவு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 29 மே 2ஆம் தேதி வரை இரவு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் ஓப்பனில் இருக்கும். 12 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறது அவசியம். புக்கிங் பண்ணுறப்ப ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ் மஸ்ட்டு. ஸோ ஆதார் நம்பரை வச்சுக்கிட்டு அப்புறம் புக் பண்ண ஆரம்பிங்க. அதே போல் நேரடியாக போயிட்டு நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியுமா அப்படின்னா நேரடியாகவும் பண்ணலாம். மதுரை மேற்கு சித்திரை வீதியில் உள்ள பிர்லா விஸ்ரம் தங்கும் விடுதியில் நேரடியாக டிக்கெட்டுக்களை முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் உங்களுடைய மொபைல் எண், ஆதார் எண், அடுத்து மின்னஞ்சல் முகவரி. இந்த 3 விஷயங்கள் இருந்தால் போதும் நீங்கள் டிக்கெட்டுக்களை புக் பண்ணிடலாம். ஸோ அதிகமான பேர் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கான தகவல்கள் SMS, இமெயில் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிக்கெட்டுக்களை நம்ம எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டு உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு SMS, இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதுபோல் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் மே 4 மே 6ஆம் தேதி வரைக்கும் காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் மதுரை மேற்கு சித்திரை வீதியில் அமைந்துள்ள பிர்லா விஸ்ரம் தங்கும் விடுதியில் சிறப்பு திருக்கல்யாண நுழைவு கட்டணச்சீட்டு விற்பனை மையம் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார், வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ குறிப்பிட்ட தேதி நேரத்திற்கு பிறகு நீங்கள் போயிட்டு டிக்கெட்டை கலெக்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. உங்களுக்கான நேரம் அந்த தகவல்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தகவல்கள் பிரகாரம் நீங்கள் ஆன் டைமுக்கு போயிட்டு உங்களுடைய டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. திருக்கல்யாண வைபவம் எப்பன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மே 8 காலை 8:35 8:59. ஸோ திருக்கல்யாண நுழைவு கட்டணச்சீட்டு பெற்றவங்க காலையில் 5 மணி முதல் 7 மணி வரை மட்டும்தான் திருக்கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 500 ரூபாய் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் 500 ரூபாய் ராஜகோபுரம் மதிப்பிலான கட்டணச்சீட்டு பெற்றவர்கள் திருக்கோவில் வடக்கு மொட்டை முனீஸ்வரர் சன்னதி அருகில் உள்ள வழியில் அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோன்று 200 ரூபாய் மதிப்பிலான கட்டணச்சீட்டு பெற்றவர்கள் திருக்கோவில் வடக்கு சித்திரை வீதி, கிழக்கு சித்திரை வீதி சந்திப்பு அருகே உள்ள அமைக்கப்பட்ட பாதை வழியாக வடக்கு ராஜகோபுரம் வழியாக திருக்கோவிலுக்குள் அழைத்து செல்லப்படுவார்கள். உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் நீங்கள் அமர்ந்து திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்யும் வாய்ப்பை பெறுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் மே 29 அன்னைக்கு ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.